அதுமாரி கமலக்கண்ணன் கூட நிறைய பேர் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. பாலகங்கா அண்ணன், சகோதரி மரகதம், குமாரவேலு, எல்லாருமே இங்கே மேடையில் இருக்கிறவங்களாம் நிறைய பல்வேறு கட்சியில் இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாக எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அவங்க சகோதரி மரகதம் குமாரவேல் நினைக்கிறாங்க, இதே நீ இன்னும் ஒரு 20 நாளாக இதே தான் சொல்லுங்கிறீங்க, இன்னும் கொடுத்த பாடு இல்லையா அப்படின்வாங்க. அவங்க மனசுக்குள்ளார அதுதான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் தலைவர் தளபதி கிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கப்படும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேடையில் கீழே நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். எப்போ வேணாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தலைவர் முதலமைச்சராக்கும்போது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேடையில் வந்து உட்காரலாம். இந்த பேச்சை, இந்த பச்சை இங்கு எப்போ வேணாலும் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். அதுதான் தலைவர் தளபதி. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசாங்க பதவிக்கு வருவீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறு செய்ய வேண்டாம். எல்லா தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் தலைவர் தளபதி. எவ்வளோ பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிலாம் பார்த்துட்டாங்க. வெறும் 75,000 ரூபா, 1 லட்ச ரூபாவில் சட்டமன்ற உறுப்பினரான ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலையும் இருக்கவும் முடியாது. இனிமேல்ட்டு அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் யாருக்கும் வரவும் வராது. நம்மளுடைய சரித்திரம் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுபடி மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் நன்றியும் எப்போதும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்போம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அந்த விசில் சின்னத்திற்கு நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம்.